நல்ல பேஸ், நல்ல இறக்கம். ஆனால் இங்கே ஏன் பிரேக் அடிச்சு போறான்னு தெரிய மாட்டேங்குது. அப்படியே போகிற போக்கில் ஒரு சோசி சீரிஸ். அப்படியே ஒரு சம்பவம் என்னன்னா, கீழே விழுந்துட்டாயா? ஐயோ, காற்று அடிக்குது. 19 முறை காற்று வாட்ட போகுது. 5 கிலோமீட்டர் 122 கிலோமீட்டர் ஆச்சு. நல்ல ஒரு ரைடு, காற்று தரமாக இருந்து 0 பாயிண்ட் நாங்கள் வந்துட்டோம். ஓகே, இனிங்க ஒரு 10 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைடு தொடங்குவோம். முன்னால் இந்த வியூவில் வந்து நிறைய மரங்கள் செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். ஆனால் பெரிய மரங்களில் சின்ன சின்னதாக வளர்ந்துருக்கும். இப்போ சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து மொத்த கடல் வியூவும் பார்க்க பயங்கரமாக இருக்குது. இது வெயிலில் வைக்காதீங்க, ஒரு அது கொஞ்சம் அதில் ஒர்க்கு கிடக்கணும். எங்கே போனாலும் நமக்கு வேலை வச்சுறானுங்க. என்ன பண்ண? ஓகே, எண்டூரன்ஸ் ரைடில் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்களுக்கு தயிர் சோறு நாங்கள் ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு விட்டு அந்த தயிர் சோறு கிடச்சிட்டு எங்கே இருந்தாலும் நான் பந்தியை போட்டு விடுவேனே. சோறு முக்கியம். ஓகே, நீட்டாக தயிர் சோறுலாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து ரைடை கண்டினியூ பண்ண போகிறோம். பிரதீப் என்ன சூப்பராக கவனிச்சாங்க. எங்கள் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்படியே பொடி ரைடாட்டு மணக்குடி பாலம் வந்தாச்சு. இனிமேல் இப்போ இவ்வளோ நேரத்தில் 128 கிலோமீட்டர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 72 கிலோமீட்டர் தான். வெயிலின் தாக்கமும் காற்றின் தாக்கமும் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. முடிச்சிடலாம் எப்படியாவது முடிச்சிடலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காயில் வந்து அப்படி கடலில் கலக்கிற தெளிவாக தெரியும். இதை தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இந்த இடத்துல தான் இந்த சுசிந்தத்தில் தண்ணி இது எல்லாமே கடலில் தான் ஜாயிண்ட் ஆகும். இல்லை, 149 கிலோமீட்டர் முடிஞ்சிருக்கு. நடேஷ் நாக் அவுட். இன்னொரு 51 கிலோமீட்டர் தான் இருக்குது. சுருங்கி நாங்கள் இப்போ 4 பேர் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். இனிதான் ரொம்பவே டாஸ்காக இருக்க போகுது. ஏன்னா இனிதான் எலிவேஷனும் இருக்குது, வெயிலும் இருக்குது. அப்போ உடம்புல உப்பெல்லாம் வற்றி போச்சு. உப்பு தான் இனி உடம்புல ஏற்றணும். நீங்கள் கரும்பு ஜூஸ் கிடச்சினா கொஞ்சம் கரும்பு ஜூஸையும் குடிச்சிட்டு அப்படியே அடுத்த செக் பாயிண்ட் எங்களுக்கு குளச்சல் பீச்சு. அதை முடிச்சுட்டு எலிவேஷனில் நடந்து நொந்து நூடுல்ஸ் ஆகுறோம். மக்களே, நாங்கள் இப்போது குளச்சல் பீச்சுக்கிட்ட நிற்கிறோம். நாங்கள் 4 பேர் இருக்கோம் டீம் அட்ரஸ்லேருந்து. நாங்கள் இங்கே கரெக்டாகிட்டு இப்போ மணி 12:24 12:20 ரீச் ஆகிட்டோம். ஆனால் இருந்த தாகத்துக்கு பக்கத்தில் கரும்பு ஜூஸ் கடையில் கரும்பு ஜூஸை குடிச்சாச்சு. தண்ணியெலாம் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இனி அடித்து பிடிச்சி கிளம்ப வேண்டியதான். ஓகே, நாங்கள் இப்போது குளச்சல் தாண்டி வந்து போயிட்டுருக்குறோம். கருங்கல் நோக்கி போகிறோம். யாத்தோம் தலைவர் டேனி முன்னால் போயிட்டுருக்காரு. அவனுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, கிராங்கில் சின்ன பல்லு இறக்க முடியாது. அவன் ஃபுல்லாக எல்லா ஏற்றத்துலேயும் பெரிய பல்லு தான் போட்டு அழுத்த வேண்டியதாக இருக்குது. டேனி, உங்களோட கருத்து என்ன, எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? 200 கிலோமீட்டர் தான் கேட்டேன். அதுக்கு நீ உள்ள ஏற்றெல்லாம் ஏறி இறங்குது. அதான் கன்னியாகுமரி ஸ்பெஷலு. கடவுளே, இந்த அப்புறாணியை காப்பாற்றுங்கய்யா. நல்ல ஆவரேஜாக பிடிச்சிட்டு வந்தோம். கருங்கல் வந்தோடனே டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிட்டு இனி பிடிச்சி வந்து மொத்த ஆவரேஜும் படுத்துகிறோம். இது எப்படி தான் சமாளித்து போகிறோமோ தெரியலையே. சைக்கிள் ஓட்டும் போது யாத்திரை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் இது மாதிரி இறக்கம் வந்தால் கொஞ்சம் மனதுக்கு திருப்தியாக இருக்குது. சும்மாவே 40 ஜாலியாக போயிட்டுருக்கு. ஆனால் ரோட்டில் ஓவராக பேட்ச் ஒர்க் நடந்துருக்குது. அதனால் விட்டு துள்ளிட்டு இருக்கு வண்டி. ரோடு ரோட்டில் பேட்ச் ஒர்க் இருக்குல்லண்ணா. பேட்ச் ஒர்க்கில் ரோட்டை வச்சுருக்கானுங்கண்ணா. என்ன துள்ளிட்டு இருக்கு. ஆமாம், இவ்வளோ எனர்ஜியாவெல்லாம் போகுது. இறக்கத்தில் அந்த இறக்கத்தில் 50 பிடிச்சி வரணும் வண்டியெல்லாம். 40 தாண்ட மாட்டேங்க. எந்திரிச்சின்னு அப்படி இருக்கு. ஏய், நாங்கள் எங்கேயா போகிறோம்? இறக்கத்தில் அதுவாக போகுதியா? ஏற்றத்துலேயே ஸ்லோவாக தாண்டா போகிறோம். 17 தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ கொல்லங்கோட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இனி அடுத்த ஸ்ட்ரைட்டு நேராக எங்களுக்கு ஃபினிஷ் பாயிண்ட் தான். ஆசமாக ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பாயிண்டில் பார்க்கலாம். அப்படியே நாங்கள் குளித்துறை பாலத்துக்கு வந்துட்டோம். மார்த்தாண்டம் இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் ஃபினிஷ் பாயிண்ட். ஃபினிஷ் பண்ணிட்டோம். கரெக்டாக 5:25 தொடங்கணும். 2:40 ஆச்சு. ஃபினிஷ் பண்ணிட்டோம். 200 கிலோமீட்டரு.
200 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டடு. டீம் வாரியர்ஸ்ல 4 பேர். ஃபர்ஸ்ட் வந்து this is the team record guys. Batch left கூட கொஞ்சம் போகணும். லெஃப்ட்ரா ஃபினிஷ் பண்ணிட்டோம். 200 முடிச்சிட்டோம். 200 ராபின் அண்ணா, நீங்கள் வந்து என்டியூரன்ஸ் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் ரைடில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிப்ஸ்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ நான் பிகினிங் சொன்ன மாதிரி தான், இது வந்து 100 மீட்டர் ரேஸ் மாதிரி இது ஒன்றும் ரேஸும் கிடையாது. இது நம்மளோட மென்டல், நம்மளோட ஃபிசிக்கல் எப்படி நம்ம சேலஞ்சிங் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து 200 கிலோமீட்டர்ஸ். அதுவும் இப்போ வந்து நார்மலாக 200 ஓட்டுறது வேறு, அதுவும் நம்ம ஊரில் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து 1500 ப்ளஸ் தான் எலிவேஷனே. அப்படின்றப்போ இதில் வந்து நம்ம எப்படி எங்கே வந்து எந்த இடத்துல எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கிறோம், எப்படி நம்மளோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எங்கேயுமே நிற்காமல் எப்படி நம்ம கண்டினியூஸாக ஒரு ஃபேஸை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ஒரு எண்டூரன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் ஒரு டீம் வாண்டஸ் ஸ்ட்ரீட்டான ஒரு டீம் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அந்த டீமாகவே நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம். இது எங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுத்தது, ப்ளஸ் ரெக்கார்டு. இது இந்த TN75 டூ தி கன்னியாகுமரியோட டீம் ரெக்கார்டு. இது ஃபஸ்ட் டைம் நாங்கள் வச்சுருக்கோம். அதுவும் டீமாகவே நாங்கள் உள்ளே வந்துட்டோம். யாருக்குமே எந்த டயர்டும் இல்லை. நாங்கள் கரெக்டாக எல்லாருமே பண்ணனால இது பெஸ்ட்டாக அமைஞ்சிது. கன்னியாகுமரியில் ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா? உன்னோட ஃபினிஷ் டைம் எவ்வளோடா? 9 hours 57 minutes 57 minutes. அதாவது 10 hours தான் அல்ட்ரா என்டியூரன்ஸு. 3 நிமிஷத்துக்கு முன்னாலே கரெக்டாக முடிச்சிருக்கான். இங்கே நடேஷ் சின்ன தான் இருக்கான். இது ஒன்னோட டைம்டா 9 hours 59 minutes. அதாவது லாஸ்ட் 1 நிமிஷம் 3 நிமிஷத்துல 2 பேரும் முடிச்சு அல்ட்ரா என்டியூரன்ஸ் மெடல் ட்ராஃபியை வாங்க போறானுங்க. கெத்து ப்ரோ. அதான் இதான் லேட்டா வந்தா லேட்டஸ்டா வர்றதா? இவரோட பேர் மேத்யூ. இவர் ஓட்டின வண்டியை பாருங்க. இவர் ஒரு ஹைப்ரிட் வண்டியை ரோடை கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இத்தனைக்கு ஸ்டீல் வண்டி. இந்த டூர் தி கன்னியாகுமரி வந்து 10 மணி நேரம் 15 நிமிஷத்தில் முடிச்சிருக்காரு. எப்படி முடிச்சாருன்னு தெரில. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். வேறு லெவல். ஃபுல்லாக ஹிப்பு மொத்தம் பெயின் இருக்குது. எல்லாமே ஓகே தான். இல்லை ஸ்டார்டிங் வந்து ஒரு 60 கிலோமீட்டர்லாம் எங்கள் கூட தான். நாங்கள் ரோட் பைக்கில் வரோம், எங்கள் கூட லீடிங்கில் வந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ வந்து தலைவர் வேறு லெவல். இந்த வண்டிலாம் ஓட்டுறோன்னா அது என்ன காலா இல்லை வேறு என்னமா தெரியல. ப்ரோ சூப்பர் சூப்பர். ரைடர் நேம் ரிவின். இவருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு 200. நம்ம ட்ரைபன் இது என்ன RC 100 இந்த சைக்கிள் தான் ஓட்டியிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு 200. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு. முதலாக பண்ணுறது கொஞ்சம் சத்தமாக முதலாக பண்ணுறது நல்ல இதுதான். மழை தான் கொஞ்சம் தொத்துக்கிட்டு. உங்களுக்கு மழை மட்டும்தான் பிரச்சனையாக இருந்ததா? ஆமாம், எங்களுக்கு மழை வெயில் காற்றெல்லாம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. முடியல. தண்ணி இவ்வளோ கிடக்குது. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். டைம் ஃபினிஷ் டைமு 10 மணிக்கு ஒரு கரெக்டாக தெரியல 16 நிமிஷம். 10 மணி நேரம் 16 நிமிஷத்தில் முடிச்சிருக்கிறார் ஆள். செமண்ணா, வேறு லெவல். தேங்க்யூ. ப்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களோட பேர் என்ன ப்ரோ? என் பேர் ருபீஸ் கார்த்திக். எங்கேருந்து வரீங்க? திருச்சி. திருச்சியிலேருந்து எப்படி சைக்கிள் எப்படி கொண்டு வந்தீங்க? பைக்கில் கட்டி கொண்டு வந்துட்டாரு. அது என்ன சைக்கிளுங்கிறத இங்கே வேறு. இங்கே பாருங்கள், இந்த சிங்கிள் ஸ்பீட் சைக்கிளில் ஆள் 200 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இதுதான் இந்த ஊர் எலிவேஷனில் இது ரொம்பவே டஃப்பான ஒன்று. அது சூப்பராக முடிச்சிருக்காரு. உங்கள் டைமிங் என்ன ப்ரோ? இதுக்கு மொத்தம் டோட்டல் டைமிங் எவ்வளோ எடுத்தீங்க? 10 hour 43 minutesல முடிச்சிருக்காங்க. இதில் பல ரைடர்ஸ் இருக்காங்க. இதில் சிங்கிள் ஸ்பீடு, அப்புறம் ஒருத்தவங்க ஸ்டீல் சைக்கிளில் ஓட்டி முடிச்சது. இந்த கன்னியாகுமரியோட இந்த டூர் தி கன்னியாகுமரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படின்னா இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஹார்டாகவும் இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. நிறைய வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு காற்றுலாம் நல்லா இருந்ததா? ஈஸியாக? கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ஈஸியாக இருந்து. நாங்கள் தான் ஹெட் விண்டில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் பின்னால் வந்ததுனால அவங்களுக்கு டெய்ல் விண்ட் வந்துருக்கு போல இருக்குது. ஜாலியாக முடிச்சிட்டாங்க. சரிண்ணா, ஓகே, சூப்பர்ண்ணா, கம்ப்ளீட் நைஸ். அப்படி டூர் ஆஃப் கன்னியாகுமரியா முடிச்சாச்சு. ஆசைக்கு ஒன்று மதி வேண்டாம். அடுத்த தடவை திரும்ப தோட்ட தோணும். அதான் அந்த
அப்படியே சேவனோட பிக்கப் ஆகி பையன் வந்துட்டார் நம்ம ஆளு. எத்தனை 200 உனக்கு இது? பிக் பண்ணிட்டு வந்து 300 ஃபர்ஸ்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியா? ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணல, செகண்ட் கம்ப்ளீட் பண்ணேன். செகண்ட் இது தேர்டு. சூப்பர். டைமிங் இனிதான் தெரியுமோ. ஓகே சூப்பர் நைஸ். தம்பி எங்கே போகிற? இங்கே வா சார். அன்னைக்கு காலையில் விழுந்து வாரி அதை காணிங்கள், அந்த பொண்ணான ரத்த காயங்களை காணிங்கள். என்ன இருக்கிறது? 1 என்னொன்னுங்க வாங்கி 2 வேற எங்கே இருக்கு 3 பர்பிள் அடி வாங்கி காலையில் இவ்வளோ நானும் தான் சைக்கிளை வித்தையெல்லாம் காட்டினோம். தலைவர் முடிச்சிட்டாரு. எப்படி இருந்தது இந்த ரைடு? பேச குரலும் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி டைம். இனி அடுத்த டாபிக் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். எல்லா ப்ரைஸும் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் யாரெல்லாம் வாங்க போகிறாங்கிறது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். இவ்வளோ பேரும் 10 மணி நேரத்துக்குள்ள முடிச்சு அல்ட்ரா என்ட்ரன்ஸ் ஃபினிஷராக டைம் சொல்ல மாட்டோம். ஓவராலாக வந்து இது டீம் சேலஞ்சுக்கான பரிசு கிடையாது. அல்ட்ரா ராபின், MC ராபின், சகாய விஜு, டேனி, ஜகீர், முகமது இப்ராஹிம், நடேஷ். டீம் வேண்டர்ஸ் உடைய கிளை அணியான சீட்டா. டீம் வேண்டர்ஸ் தான். அவங்க 2 டீமாக இறங்கினாங்க. ஒரு டீமுக்கு ஒரு சீட்டானும் இன்னொரு டீமுக்கு ஃப்ரீடம்னும் பேர் வச்சுருந்தாங்க. இப்போ ஃப்ரீடம் டீம் கொஞ்சம் ஃப்ரீடமாக ரைட் பண்ணாங்க. சீட்டா டீம் கொஞ்சம் சீட்டா மாதிரி பாஞ்சு ரைட் பண்ணாங்க. சைவனுடைய முதல் vlog எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்துங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் பொதுவாக நான் வளவலன்னு பேசலாம், நிறைய பேசியிருப்பாங்க. நான் எடிட் பண்ணும்போது அதெல்லாம் தெரியும். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நீங்கள் மொத்தமே இந்த ஒரு 4 பேர் தான் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி கூட பார்த்துருக்க மாட்டியா? ஒரு 4 அல்ட்ரா இருந்துச்சு. ஏன்னா இவன் கூட ஒன்று 4 பேர் மட்டும்தான். வேறு யாரையும் பின்னால் வந்தீங்கள முன்ன விடல. தயாரிச்சு முதல்ல பார்த்தது அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. அப்போது இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு vlog எக்ஸ்பீரியன்ஸ் அவன் நல்லாவே பண்ணுவான். ஏன்னா ஏற்கனவே நிறைய ஷார்ட்ஸ் நான் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போது இல்லை அவன் கண்டிப்பாக பண்ணியிருப்பான். அவன் சிறப்பாக ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணலாம். அந்த இவனுடைய vlog எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்ன விட நல்லா இருந்திருக்கு. ஏன்னா முதல்ல இவனை மூஞ்சியை பார்த்து தான் உள்ள வந்துருப்பியே. ஓகே அவன் அப்படிதான். இவன் சரியான மாத்துறான். இது ஏதோ புதுசாக இருக்கு, வேறையாக இருக்கணும். ஓகே இப்போ இன்னும் ஒரு சிறந்த வீடியோவுடன் அந்த வீடியோவில் நான் இருப்பேன். உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது